அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, டேபிள் ஃபேன் மோட்ரு வந்து பழைய இரும்பு கடையில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை எப்படி ஸ்டாண்ட் ஃபேன் மாதிரி பிவிசி பைப் வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஜுகெஸ்ட். இதில் எல்லா கோர்ஸும் சொல்லித்தராங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோடிங் எக்ஸெட்ரா. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த ஃபேனு 100 ரூபாய்க்கு இரும்பு கடையிலேருந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் நம்ம வால் ஃபேன் மாதிரி செட் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் 5 லீட் இருக்கும். அதில் 3 லீடு வந்து 1 2 3, அடுத்து 2 கண்டென்சர் லீட் இருக்கும். இதில் பச்சையும் புழுவையும் டேப் அடிச்சுக்குருவோம். அது வந்து 1 2 ஸ்பீடு, 3 வந்து ரெட் கலரு. கண்டென்சர் மாதிரி செக் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லோலையும் பிளாக்லையும் கண்டென்சரை முடிஞ்சு விட்டுக்குருவோம். முடிஞ்சு விட்டுட்டு சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து சிங்கிள் ஸ்பீடாக தான் ஓடும், அதனால் 2 ஸ்பீடாக டம்மியாக கேட்ச்சு. இப்போது சுவிட்ச் போர்டில் ஒயரை மாட்டி ரெட்லையும் பிளாக்லையும் வைக்கும்போது ஃபேனு நல்லா ரன்னிங் ஆகுது. இப்போ கண்டென்சரை தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இப்போ இதில் பிவிசி பைப்பு மாட்டணும். அதுக்கு அரேஞ்சு பிவிசி பைப் எடுத்துருக்கோம். அதில் காடி மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா இதில் மாட்டும்போது இந்த ஸ்டெப்பு வந்து தட்டும், அதனால் காடி மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதில் போல்ட் மாட்டணும். இந்த மரைக்கு தகுந்தாப்பில் ஒரு போல்ட் எடுத்து அதில் ஏற்றிக்கிடுவோம். ஏற்றிட்டு கட்டிங் பிளேட் வச்சு நல்லா டைட் வச்சுக்கிடுவோம். டைட் வச்சுட்டு இப்போ அந்த பைப்பை கரெக்டாக அந்த போல்ட்டுக்குள்ளே மாட்டிட்டு இப்போ ஸ்க்ரூ போட்டு மாட்ட போகிறோம். ஸ்க்ரூ போட்டு மாட்டும்போது நமக்கு அந்த பைப்பு வந்து உருவாது, அதனால் ஸ்க்ரூ போட்டு மாட்டுதோம். இப்போ நல்லா ஃபுல்லாக ஸ்க்ரூவை டைட் வச்சுட்டு இப்போ இழுத்து பார்க்கும், வெளியே வரல. அந்த மாதிரி தான் மாட்டணும். இப்போ மாட்டியாச்சு. இப்போ இதில் ஃபேனை மாட்ட போகிறோம். அதுக்கு ஒரு சுவிட்சு ஸ்க்ரூ எடுத்துருக்கோம். அதில் காற்று இருக்கும், அது நம்மகிட்ட இல்லை, அதனால் சுவிட்சு ஸ்க்ரூ எடுத்துருக்கோம். இப்போ ஃபேன் எடுத்து ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்கிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதை மாட்ட போகிறோம். அதுக்கு அந்த ஸ்க்ரூவை போட்டு அந்த காடிக்கு நேராக வச்சு அந்த மூடியை போட்டு நல்லா லெஃப்ட் சைடு திருக்கி மாட்டிக்கிறதும். மாட்டிட்டு இப்போ கண்டென்சரை மாட்டணும். கண்டென்சரு தொங்கிக்கிட்டு இருக்கும், அதனால் அதில் ஒரு முடிச்சு போட்டுக்கிடுவோம். முடிச்சு போட்டு இப்போ எல்லோ கலர் ஒயரை முடிஞ்சு விட்டு அதை டேப் அடிச்சுக்கிடுவோம். டேப் அடிச்சுட்டு அடுத்து அந்த கண்டென்சர் ஒயரை வச்சு விட்டுட்டு பிளாக் கலர் ஒயரில் அப்படி கனெக்ஷன் இருக்கணும். அதையும் அந்த கண்டென்சர் ஒயரையும் முடிஞ்சு விட்டுக்குருவோம். முடிஞ்சு விட்டுட்டு இப்போ மெயின் ஒயரு 2 ஒயரை நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு இந்த ஒயரை அந்த சிலிவை எடுத்து விட்டுக்குருவோம். எடுத்து விட்டுட்டு இப்போது லோடி விட்டு முடிஞ்சு விடணும். இந்த ஒயரை முடிஞ்சு விட்டோம்னா அந்த ஹீட்டில் இலவிரும், அதனால் அந்த சிலிவில் லைட்டாக ஓட்டையை போட்டு அதில் ஒரு ஸ்க்ரூவை மாட்டி அந்த அலுமினிய பாட்டிலே ஸ்க்ரூவை போட்டு முறுக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி முறுக்கிட்டோம்னா நம்ம ஒயர் இழுத்தாலும் வராது. இப்போது அந்த 2 ஒயரில் ஒரு ஒயரை பிளாக் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணி டேப் அடிச்சுட்டு அடுத்து ரெட் கலர் ஒயரில் இன்னொரு லீடை கனெக்ஷன் பண்ணி ஜாயின் பண்ணி டேப் அடிச்சுக்கிறணும். அடிச்சுட்டு இப்போ அந்த லீடை அந்த பிவிசி பைப்பில் வச்சு அதிலையும் ஒரு டேப் அடிச்சுக்கிடுவோம், ஆடாமல் இருக்கிறதுக்காண்டி. இந்த மாதிரி டேப் அடிச்சுட்டு இந்த கண்டென்சர் தொங்கிக்கிட்டு இருக்குது, அதை அப்படியே அந்த அலுமினியத்தில் வச்சு ஒரு கம்பியில் ஏதாச்சும் ஒரு ஒயர் வச்சு அப்படி வச்சு கட்டிக்கிடுவோம். அந்த ஒயரும் அந்த சாஃப்ட்டில் படாமல் இருக்கிறதுக்காண்டி அதையும் உள்ளே வச்சு முடிஞ்சுக்கிடுவோம். இப்போது சுவிட்ச் போர்டில் ஒயரை மாட்டி சுவிட்சை போட்டு செக் பண்ணி பார்க்கும், நல்லா ரன்னிங் ஆகுது. இப்போ இதை அப்படி செவுத்தில் மாட்டிக்கலாம். நம்ம இப்போ ஆங்கிலில் மாட்டியிருக்கோம், நமக்கு தோதுவாக மாட்டியிருக்கு. இப்போ அதை மாட்டிட்டு இப்போ சுவிட்சை போட்டு செக் பண்ணி பார்க்கும், நல்லா ரன்னிங் ஆகுது, சூப்பராக காற்று வருது. இந்த மாதிரி தான் பிவிசி பைப் வச்சு செட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.